ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐஎன்எம்மில் ஒரு ஷார்ட் வீடியோ பார்க்கலாம். டிபி மெக்காலே 1834 இருந்து 1838 வரைக்கும் பார்த்திங்கன்னா கவர்னர் ஜெனரலோட ஆலோசனை குழுவில் முதல் சட்ட உறுப்பினராக இருந்திருப்பார். இவர் இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே 1823 பொதுக்கல்விக்கான பொதுக்குழு உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த குழு எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா, கல்வி தொடர்பாகவும் எந்த மொழியில் கல்வி கற்பிக்கப்படணும் அப்படிங்கிறத பற்றியும் கிழக்கிந்திய கம்பெனிக்கு வழிகாட்டுறதுக்காக தான் இந்த குழு அமைச்சிருப்பாங்க. இந்த அமைப்பு 2 குழுக்களாக பிரிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழ் திசை குழு, இன்னொன்று ஆங்கில மரபு குழு. கீழ் திசை குழு என்ன சொல்லுவாங்கன்னா, கல்வி பிராந்திய மொழியில் கற்பிக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆங்கில மரபு குழு மேலை கல்வியானது ஆங்கில மொழி வழியில் கற்பிக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மெக்காலே ஆங்கில மரபு குழுவோட கருத்துக்கு ஆதரவாக இருப்பார். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியராகவும் விருப்பத்தில் கருத்தில் ஒழுக்க நெறிகளில் அறிவில் ஆங்கிலேயராக இருக்கும் ஒரு மக்கள் பிரிவினரை இந்தியாவிற்குள்ளே உருவாக்க அவர் விரும்பியதே அவர் ஆங்கில மரபு குழுவை ஆதரித்ததன் காரணம் அப்படிங்கிறாங்க. இவர் பார்த்திங்கன்னா 1835 தன்னோட புகழ்பெற்ற இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் அப்படிங்கிறதுல ஆங்கில வழியில் மேற்கத்திய கல்வி கற்பிக்கப்படுறதுக்கு ஆதரவாக வாதிட்டிருப்பார். இது இந்த லெசன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th ஹிஸ்ட்ரியில் லெசன் 1 இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி அப்படிங்கிற லெசனில் தான் கொடுத்துருக்காங்க இந்த கண்டென்ட். தேங்க்யூ.